மார்ச் 22ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு நான் இயேசுநாதரால் தொடப்பட்ட நான். என்ற எனக்கு நடந்த விஷயங்களை பற்றி நான் வீடியோவில் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். நீங்க பார்க்கலாம். சரியான பவர்ஃபுல்லாக கடவுளால் தொடப்பட்ட நான். நினைச்சு பார்க்கவே முடியாது. என்ற போதும் கடவுள் என்னை தொட்ட பிறகு 18 வருடங்களா நான் ஒரு வீடியோ அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. முதல் 18 வருஷமா நான் என் நண்பர்கள், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாத எல்லாருக்குமே வாய் மூலமா அல்லது நான் எழுத்து மூலமா என்ற எக்ஸ்பீரியன்ஸை எழுதி ஒரு டெஸ்டிமனியா ஆக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தேன். நான் 18 வருடங்களுக்கு பிறகுதான் நான் இந்த ஒரு வீடியோ ஒன்று செஞ்சிருக்கிறேன். கடவுளால் நான் தொடப்பட்ட பிறகு ஒரு முதல் வருஷம் காலையில் எல்லாம் எழும்பி ப்ரே பண்ணுவேன், சபிப்பேன். சபிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் என்ன குழப்பிக்கொண்டே இருந்தது. என்னன்னு சொன்னா, இந்த நடந்த விஷயங்கள் என்ற சாட்சி, எனக்கு கடவுள் செஞ்ச விஷயங்கள் 2006ஆம் ஆண்டுல எல்லாம் எனக்கு நடந்தது. நான் தான் அவர் கதைச்சது கேட்டது. எனக்கு தான் இதுல காலத்துல இருந்து நோ போச்சுது. நான் தான் இரவுல கனவு கண்ட நான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் எனக்கு தான் நடந்தது. இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மாத்திரம்தான் இதுல உண்மைகள் தெரியும். நான் போய் ஒரு ஆளுக்கு இதை சொல்லும் போது அவங்க ஏன் என்ன நம்ப வேணும்? நான் பொய் சொல்லலாம், நான் ஒரு தலைக்குளம்னால இருக்கலாம், என் அஜெண்டா என்னவா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன காரணத்துக்காக வேண்டி நான் இதை செய்யறேன்னு யாரும் நம்புறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இப்ப நான் காலையில ஜபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் இது என்ன குழப்பிக்கொண்டே இருக்கும். கடவுளே, வேற ஏதாவது இருக்கத்தானே வேணும், ஏதாவது இருக்கத்தானே வேணும். இது எந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதை தவிர வேற ஏதாவது இருக்கத்தானே வேணும்னு நான் இப்பயும் கடவுள்கிட்ட கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டின பிறகு ஒரு நாள் காலமா நான் ஜபிக்கும் போது எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்தது. எத்தனையோ விஷயங்கள் நான் எல்லா இடத்துலையும் விட்டுருக்கிறேன். இது எனக்கு கடவுள்கிட்ட வருது. ஆனா ஆக்கள் என்ன தேடுற இல்லை. அதனால தான் அவங்களுக்கு கண் துறந்து பார்க்க தெரியல. அப்ப அவர் எனக்கு சொன்னார், ஆக்களோட உண்ட சாட்சியை நீ சொல்லும் போது அவங்ககிட்ட நீ கேட்க வேண்டிய விஷயம் என்னண்டா, ஒரு 5-10 பேர் நான் கடவுள் என்று சொல்றாங்க உங்கள்கிட்ட. இயேசுநாதர் சொல்றார் நான் கடவுள். இஸ்லாமிய சமயத்திலிருந்து ஒருத்தர் சொல்றார் நான் கடவுள். இந்து சமயத்திலிருந்து இன்னொருத்தர் சொல்றார் நான் கடவுள். இப்படி எத்தனையோ சமயங்கள்ல இருந்து ஆக்கள் சொல்றாங்க நான் கடவுள். அவங்களோட கடவுள் மேல் நாங்க கடவுள் என்று சொல்றோம். அப்ப நீங்க இந்த வார ஆக்கள்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம், கேட்டு அறியலாம். இதுல உண்மையான ஒரு ஏரண்டு சொல்லுவோமே, ஒரு ஆள் கட்டாயம் உண்மை சொல்றாரு, மற்ற எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லுவோமே. சொன்னா என்ன கேள்வி நாங்க கேட்கலாம், அவங்க உண்மையா சொல்றாங்க. இதுதான் ஆக்கள்கிட்ட கேட்க சொன்ன கேள்வி. இதை நான் என்ற சாட்சி சொன்ன பிறகு நான் ஆக்கள்கிட்ட கேட்கிறேன். நானா இருந்தா நான் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னு சொன்னா, நீர் கடவுளா இருந்தா, அந்த வாரம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க கடவுளா இருந்தா இந்தியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு விஷயம் இல்லை, ஒரு 10-20 விஷயத்த எனக்கு நீங்க சொல்லலாம்னு சொன்னா, நான் அது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு போட்டு 1000 வருடங்களுக்கு பிறகு இது உண்மைக்கே நடந்ததுன்னா தவறாம, அப்ப நீங்க கடவுளா தான் இருக்கும். ஏன்னா கடவுளுக்கு மாத்திரம்தான் இனி வரப்போற விஷயங்களை பிழையே இல்லாம சொல்லக்கூடியது.
சொல்லுவோம் 1000 வருஷத்துக்கு பிறகு அதுல ஒரு ஆள் சொல்றார் 1000 வருஷத்துக்கு பிறகு சைனான்ற இடத்துலயோ இல்லாட்டி இந்தியாவுக்கு பக்கத்தையோ எங்கேயாவது ஒரு தீவு ஒன்று இருக்கும். அது இன்றைக்கு இல்லை, 1000 வருஷத்துல இருக்கும். அந்த தீவோட பெயர் ஏதோ ஒரு புது பெயர், அந்த பெயரும் எங்களுக்கு தெரியாது, தீவே இருக்க இல்லை. அந்த தீவுல ஒரு இடத்துல ஒரு தென்னை மரமோ ஏதோ ஒரு தென்னை மரம் இல்லை, ஒரு புது மரம் ஒன்று இருக்கும். அந்த மரம் இந்த உலகத்துல இப்ப இல்லை. அந்த மரத்துக்குள்ள ஒரு மனிதர் இருப்பார். அவரோட பெயரையும் சொல்லி அவரோட வயசையும் சொல்லி ஒரு நேரத்துக்கு சரியான நேரம் 3 மணின்னு சொல்லுவோமே, அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் இந்த 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 உலகத்திலே இல்லாத ஒரு பழம், ஏன்னா மரமே புது, அந்த நேரம் தான் அந்த மரமும் இருக்கும். பழமோ ஏதோ வந்து அந்த ஆள் தலையில விழுந்து அடிச்சு அந்த ஆள் சொல்லுவோம் இறந்து போற ஒரு நேரம், அந்த நேரமும் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சில சில விஷயங்கள் நடக்குது இந்த ஆளுக்கு. இதெல்லாம் இன்றைக்கு இவர் சொல்லி இதை நான் ஒரு பேப்பர்ல எழுதி 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த பேப்பர் அப்படியே நான் பக்குவமா வச்சு 1000 வருஷத்துக்கு பிறகு இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா அவர் கடவுளா தான் இருக்கணும். ஏன்னா கடவுளுக்கு மாத்திரம்தான் இனி நடக்க போற விஷயங்கள் இருக்கு தெரியும். நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள் மாத்திரம் தான் ஒரே ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல இனி நடக்க போற விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. மத்த எல்லா புத்தகங்களும் எல்லா சமயங்களும் வந்து நல்லவரா வாழ்றதுக்கு சொல்லி தருமே ஒழிய ஒரு சமயத்திலையும் இனி என்ன நடக்க போறது என்று எழுதி இல்லை. ஒரு ஒன்றிலையுமே இல்லை. பைபிள்ல மாத்திரம்தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னா 2 இருக்கு. பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ சின்ன 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 புத்தகங்கள் இருக்கு. இந்த புத்தகங்கள்ல கடவுள், உலகத்தை உருவாக்கின கடவுள், இந்த புத்தகங்கள் வந்து கடவுள் எழுதினதவர் வந்து எங்களை மாதிரி மனிதர்கள். இவங்க வந்து கடவுளோட கதைச்சாக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆக்கள், மக்கள். இவங்க வந்து புத்தகத்துல இஸ்ராயல் மக்களுக்கு எப்படி வாழ்க்கை வாழ வேணும், கடவுளுக்கு கடவுளை சந்தோஷப்படுத்துற விதத்துல என்ன மாதிரி நாங்க வாழ்க்கை வாழ வேணும்னு எழுதுனதுதான் இந்த புத்தகம். இவங்க இந்த புத்தகத்தை எழுதும் போது ஒவ்வொரு புத்தகங்களும் சின்ன சின்ன புத்தகங்கள் இவங்களை அறியாமலே கடவுள் இந்த உலகத்துக்கு வருவார், வரும்போது இப்படி இருப்பார். அப்ப ஒரு புத்தகத்துல எழுதி இருக்குது கடவுள் இந்த உலகத்துல பிறப்பார், பிறக்கும் போது ஒரு வேர்ஜின், அதாவது ஒரு ஆம்பளையோட உடல் உறவு கொள்ளாம ஒரு பொம்பளை ஒரு குழந்தைய பெறுவா. அந்த புள்ள தான் கடவுள். அந்த புள்ளையோட பேரு வந்து கடவுள் எங்களோட இருக்கிறார், அதுதான் பேரா இருக்கும். இயேசுநாதரோட பேர் வந்து ஜீசஸ் மீன்ஸ் காட் இஸ் வித் அஸ், கடவுள் எங்களோட இருக்கிறார். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லுவோம், அவர் வந்து பெத்லஹேம்ல பிறப்பார், இஸ்ரேல்ல பெத்லஹேம்ல பிறப்பார். ஆனா நாசரேத் அந்த இடத்துல இருப்பார். இப்படி ஒவ்வொரு 200 வருடங்களோ 100 வருடங்களுக்கு ஒருக்கா கடவுளோட கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இந்த புத்தகத்தை எழுதும் போது அந்த ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் அவங்க எழுதுவாங்க. கடவுள் எல்லாத்தையும் ஒரு ஆளுக்கு கொடுக்க இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன விஷயம் மாத்திரம். ஆனா அவர் எழுதும் போது அவருக்கே தெரிய அவர் அவர் இதை எழுதுறாரு. அதாவது பரிசுத்த ஆவியின் மூலமா அவங்க அதில் எழுதி இருக்கிறாங்க ஒரு 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 சின்ன பாகம். அப்ப கடவுள் வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு கொஞ்சம் மெசேஜை மாத்திரம் சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த உலகத்து தான் வரும்போது இந்த பழைய முதலே எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடத்துறவர் தான் கடவுள். அதாவது எங்களுக்கு அது ஒரு இங்கிலீஷ்ல ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இது பார்த்தா இவர் தான் அவர் சொன்னால் இவர் தான், ஏனென்றா இவர் எல்லாம் அந்த சொன்ன எல்லாம் நடக்குது இவருக்கு. அப்ப சொன்ன விஷயங்கள்ல வந்து நான் இப்ப சொன்ன சில விஷயங்கள், மற்றது வந்து அவரை வந்து அவருடைய சொந்த ஆட்களே அவரை அவரை உதாசீனப்படுத்துவாங்க.
அவரோட இருந்து சாப்பிட்டு பழகின ஒருத்தர் தான் அவரை காட்டி கொடுப்பார். அது ஜூடஸ் இஸ்கரியத் செஞ்சது. 700 வருடங்களுக்கு முதலே எழுதியிருக்கு. அவரை 30 பொற்காசுகள், சில்வர் காயின்ஸ், 30 சில்வர் காயின்ஸ்க்கு தான் அவரை அந்த காசுக்காக வேண்டி தான் காட்டி கொடுப்பார். அது நடந்தது. புதிய ஏற்பாட்டில் அது எழுதப்பட்டிருக்கு. அந்த எடுத்த அந்த காசுகளும் ஒரு சுடுகாடுக்காக வேண்டி தான் பாவிக்கப்படும். அதுவும் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அது புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு. இதுதான் நடந்தது. கடைசியில் அவர் சாகும் போதும் பாவிகளுக்கு மத்தியில தான் சாகுவார்னு சொல்லியிருக்குது பழைய ஏற்பாட்டில். அதே மாதிரி 2 கல்வர்கள் பாவிகள் அவருக்கு பக்கத்துல குருசுல இருந்தவங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு அரசர்ட இதுலதான் அவரை வெரி பண்ணுவாங்க, அடக்கம் செய்வாங்கன்னு சொல்லி இருந்தது. அதுவும் எழுதி இருக்குது. கையில இருக்கிற ஆணி அடிக்கிற இதுகள் எல்லாமே எழுதிருக்கு. எல்லாமே அவரோட உடுப்புக்காக வேண்டி they'll put lots for his clothes ன்னு போட்டிருக்கு. அதாவது அவரோட உடுப்புக்காக வேண்டி அவங்க அந்த தாயத்தை போடுவாங்க. அதுவும் எழுதியிருக்கு. அது ரோமர்கள் அதை போட்டாங்க. கீழே இருந்த அந்த சோல்ஜர்ஸ், ரோமன் சோல்ஜர்ஸ் போட்டாங்க. அது இப்படி எத்தனையோ விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்குது. அவ்வளவும் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லாம் இயேசுநாதருக்கு நடந்தது. அப்ப கடவுள் எங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். அதுவும் ஒரு ஆளுக்கு சொல்ல இல்லை. ஒரு சின்ன விஷயம் ஒரு ஆளுக்கு தான். அதுக்கு பிறகு இன்னொரு 100 வருஷமோ 200 வருஷத்துக்கு இன்னொரு ஆள். அப்போ ஒரு பசில் மாதிரி, சரியோ, சின்ன 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 துண்டா எல்லாருக்கும் சொல்லி இருக்குது. இது எல்லாத்தையும் ஒண்டா போட்டா இது எல்லாத்தையும் முழுமையாக எல்லாம் நடக்கிற ஆள் கடவுளா இருக்க வேணும். ஆகவே இவ்வளத்தையும் முழுமையா எல்லாம் சரியா நடந்தது இயேசுநாதருக்கு. இதே மாதிரி அதே நேரம் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வரும்போது இயேசுநாதர் சொன்னார், நான் தான் கடவுள். என்ன பார்க்கிறதும் கடவுள் தாப்பனும் கூட தாப்பனை பார்க்கிறதும் உண்டு. நான் உங்களுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். அவர் செஞ்ச புதுமைகள் எல்லாம் ஒருத்தருமே செஞ்சது இல்லை இந்த உலகத்துல. எங்களுக்காக வேண்டி அவர் வந்தார். ஆகவே இயேசுநாதர் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது அவரை பற்றி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஆனா முதல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சமயத்திலும் இது கிடையாது. மற்றது எல்லாம் ஹிஸ்டரி. அதாவது நான் இந்த உலகம் என்ன எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த உலகத்துல ஒரு தியதிக்கு முதல் இருக்கவே இல்லை. ஒருத்தருக்கும் என்ன பற்றி தெரியாது. அந்த தியதிக்கு பிறகுதான் என்ன பற்றி தெரியும். அதுக்கு பிறகுதான் என்ன பற்றி எழுதலாம். எதுவும் அதுக்கு முதல் என்ன பற்றி எழுத முடியாது. யாரை பற்றியுமே எழுத முடியாது. ஏன்னா நாங்க இது நடந்த பிறகு தான் எங்களுக்கு அதை பற்றி எழுதலாம். மற்ற சமயங்கள் எல்லாம் அப்படிதான். ஒரு விஷயம் நடந்த பிறகுதான் அந்த சமயமே வந்திருக்கும். அதுக்கு முதல் அதை பற்றி ஒன்றும் இருக்காது. சமயங்கள் நல்ல அது எப்படி வாழ வேணும்னு தான் சொல்லுது ஒழிய, ஆனா கடவுள் எங்களை உருவாக்குனவர் யாருன்னு வரும்போது எங்கட கடவுள் கிறிஸ்தவ கடவுள் தான் உண்மையான கடவுள். மற்ற எல்லாம் எப்படி வாழ்க்கை வாழ்ற வேணும்னு தான் எழுதியிருக்கேன். என்னாலே எழுதலாம், அது உங்களாலே எழுதலாம். அது எங்கட அனுபவங்கள். வாழ்க்கையில புத்தகம் அதான் எழுதினார், அனுபவங்கள். நாங்க பட்ட அனுபவங்களை நாங்க மற்றவர்கள் சொல்லலாம், இப்படிதான் வாழ வேணும், இப்படிதான் வாழ வேணும். ஆனா நான் கடவுளாக இல்லாத அதனால தெரியும், கடவுளாகவே முடியாது. கடவுள் ஒருத்தர் தான். உலகத்தை படைச்ச எல்லாரையும் படைச்சது ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் தான் இந்த உலகத்துக்கு வரும்போது தன்னை ரெகக்னைஸ் பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்களை முதலே முன்கூட்டியே சொல்லிட்டார். அது பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கு. நான் தான் கடவுள், என்னால தான் இனி நடக்க போற விஷயங்கள் சொல்லலாம். வேற எந்த கடவுளாலையும் எதையும் சொல்ல முடியாது. என்னால மாத்திரம் தான் சொல்லலாம். அது புத்தகத்தில் எழுதி இருக்குது. அதன்படி எல்லாம் நடந்தது. இயேசுநாதர் அவலத்தையும் நிறைவேற்றினார். நிறைவேற்றினது மாத்திரம் இல்ல, சொன்னார், நான் தான் கடவுள், நான் தான் வந்தனா. அவர் செஞ்ச புதுமைகள் எல்லாமே எத்தனையோ விஷயங்கள். மற்றது இயேசுநாதர் ஒரு வார்த்தை கூட புதிய ஏற்பாட்டில் அவர் எழுத இல்லை. அவரை பார்த்து அவரோட இருந்த ஆக்கள் எழுதின விஷயங்கள். அதுவும் ஒரு ஆள் எழுதினது இல்லை. 3 4 பேர் 5 பேர் 4 பேர் எழுதினது. மிச்ச இதுவரை எல்லாம் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் வேற வேற ஆக்கள் எழுதினது. ஆனா எல்லாமே வெவ்வேறு ஆக்கள் எழுதினது. அதனாலதான் அது உண்மையா இருக்குது. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. கார் ஆக்சிடென்ட் படும்போது
ஒரு 4-5 பேர் விட்னஸ் எடுப்பாங்க பார்த்தாக்க. ஒவ்வொருத்தரும் அந்த அடிப்பட்ட காரோ ஏதோ வித்தியாசமா சொல்லுவாங்க. நான் கதை வந்து முழுக்க அடிப்பட்ட கார பத்தி தான் இருக்கும். அத மாரி தான் இயேசுநாதரோட வாழ்க்கை. 4-5 பேர் எழுதினாங்க புத்தகங்கள். 5, 6 பேர் எழுதுவாங்க. ஆனா, எல்லாருமே சொல்றது வந்து இயேசுநாதர் இத செஞ்சாரு, இயேசுநாதர் அதே இத வந்து வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, அதே விஷயம் வந்து அதுதான். ஆகவே கடவுள், இயேசுநாதர் வந்து உண்மையான கடவுள். இந்த உலகத்துக்கு வந்தவர். எனக்கு நடந்த அதிசயம், நான் கடவுள வந்து பின்பற்றினதுக்கு, கடவுள தேடி போனது, நானா தேடி போகல. அவரா என்ன தேடி வந்தவர். ஆனா, அதுக்கு பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறேன். நான் 30 நிமிஷம் படுக்க போறதுக்கு முதல் வாசிப்பேன். என்னால 7 மணி ஆட்களுக்கு சொல்லுவேன். ஏனென்று சொன்னா, இந்த உண்மைய வந்து நாங்க விட்டுறக்கூடாது. தேடி போகணும். உங்களுக்கு கடவுள அறிய இல்ல. நீங்க இந்து சமயமா இருக்கலாம், முஸ்லீம் சமயம் எந்த சமயமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா பைபிள் வந்து ஒரு புத்தகம் மாரி எடுங்க. நாங்க எங்கட வாழ்க்கையில எத்தனையோ புத்தகங்கள், அதுகள் இதுகள்ன்ற வாசிப்போம் தானே. படிப்புக்கும் அதுக்கும். ஆனா இதுகள் வந்து இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனா இந்த பைபிள்ல இருக்கிற உண்மைகள் வந்து எல்லாருக்கும் தொறக்கப்படாது. நாங்களா அத தேடி போகணும். கடவுளா தேடி வருவார் அல்லது நாங்களா தேடி போனா கடவுள் கட்டாயம் எங்களுக்கு காட்டுவார். ஏன்னா அவர் எங்கள உருவாக்குனவர். நாங்க அத அறியறதுக்கு தான் அவர் வந்தவர் இந்த உலகத்துக்கு. ஆகவே பைபிள எடுங்க, வாசிங்க ஒரு நாளும். ஏழுமான ஆக்களுக்கு கடவுள பத்தி கதைங்க. நீங்க கடவுள அறிஞ்சீங்கன்னு சொன்னா, ஏன்னா மற்றவங்களும் தப்ப நான் சொன்னது வந்து ம் உண்மையான விஷயங்கள். தேடி போங்க. கடவுள தேடி போனா அவர் உங்களுக்கு தன்ன காட்டுவார். காட்டி உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க நினைக்காத அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. இந்த உலகம் மாத்திரம் இல்ல, அடுத்த உலகத்திலேயும். நீங்க போய் அவரோடயே இருப்பீங்க. அவரை துதிப்பீங்க. மிகவும் சந்தோஷமா இருப்பீங்க. நன்றி.